ஹாய் ஹலோ வெல்கம் டு நேஹாஸ் டே ஆஃப். நம்ம ஃபேமிலி வந்துட்டு இந்த ஸ்ப்ரிங் பிரேக்கில் வந்து ஹெர்ஷி பார்க் வந்திருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நேற்று வந்து ஹெர்ஷி வேர்ல்டு வந்து நம்ம டூர் பண்ணோம். இன்றைக்கி வந்து ஹெர்ஷி பார்க்கு போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி காலையில் எழுந்து ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்து கீழே வந்திருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக வந்து ஒரு பாயில்ட் எக் அண்ட் வந்து அவகாடோ டோஸ்ட், அது போக பாப்பாவுக்கு வந்துட்டு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் அண்ட் ஃப்ரூட்ஸ். ராஷ்க்கு வந்துட்டு சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ எதுவும் வந்து இல்லை. அண்ட் வந்து க்ளோஸ்டு டைம் வேறு ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால வந்து எங்களோடய ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஹோட்டல் வந்து இப்போ நம்ம வெக்கேட் பண்ணிட்டு கிளம்புறோம். இன்றைக்கி காலையில் கொஞ்சம் வந்து விண்டியாக தான் இருந்தது அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாருமே வந்துட்டு ஜாக்கெட்லாம் போட்டுட்டு தான் ரெடியாக இருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது தான் வந்து ஹெர்ஷி பார்க்கோட ஃபுல் வியூ. அதை நோக்கி தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். உள்ளே தான் வந்துட்டு ஹெர்ஷி சாக்லேட் வேர்ல்டு இருக்குது அண்ட் ஹெர்ஷி பார்க் இருக்குது. அது போக ஹெர்ஷிஸ் வாட்டர் பார்க் கூட இருக்குது. வாட்டர் பார்க் இன்னும் வந்துட்டு ஓப்பன் ஆகலை, சம்மரில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம டிக்கெட்ஸ் ஆல்ரெடி வந்து நம்ம ரிசர்வ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம டிக்கெட் ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். இங்கேருந்து வந்து பார்த்தோம்னா ஒரு 5 to 6 minutes வந்து நம்ம ட்ரைவ் பண்ணி தான் வந்துட்டு பார்க்கு உள்ளே போனோம். அங்கே போயிட்டு காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே வந்து போகும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு செம க்ரௌடு. ஆக்சுவலாக வந்து இந்த பார்க் 11 o'clock ஓப்பன் பண்ணுவாங்க. பார்க் ஓப்பன் பண்ணுற டைம் பிளான் பண்ணி தான் நாமளும் வந்தோம். நம்மள மாதிரி வந்து நிறைய பேர் திங்க் பண்ணி அதே டைமுக்கு தான் வந்திருக்காங்க. அண்ட் வந்து இந்த பார்க் ஒன்லி வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால கூட வந்து இன்னுமே க்ரௌட் எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்ம வந்து ஆன்லைனில் டிக்கெட் வாங்கியாச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட்டும் வாங்கியிருக்கோம். அப்படிங்கிறதுனால நம்ம டேரெக்டாக உள்ளே போயிடலாம். எனக்கு பின்னாடி பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டுக்காக. ஸோ நம்மளோட டிக்கெட் வந்து நம்ம இப்போ ஸ்கேன் பண்ணுறோம். ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து நமக்கு வழி சொன்னாங்க, இந்த பக்கமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அங்கே போயிட்டு தான் வந்து ரிஸ்பேண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ரிஸ்பேண்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்துட்டு ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட் வாங்கியிருக்கோம். அது என்ன அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து ஸ்பெஷல் என்ட்ரி இருக்கும். ஸோ நம்ம நிறைய பேர் ஜென்ரல் க்யூவில் வந்துட்டு நம்ம நிற்க வேண்டாம். ஸோ நம்ம முன்னாடி போயிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ரைடுக்கு வந்து சீக்கிரமாக போயிடலாம். இந்த மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக் ஆக்சஸ் வந்து பெரும்பாலான ரைட்ஸ்க்கு இருக்குது. ஸோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். டைம் பார்த்தோம்னா 11:15. இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணி 15 minutes ஆகுது. அதுக்குள்ளே பாருங்கள் பார்க்குள்ளே அவ்வளோ கூட்டம் இருக்குது. நம்ம ஒவ்வொரு ரைடுக்கு வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அதுதான் வந்து ஒரு அட்வான்டேஜ். ஸோ அதுக்கான ரிஸ்பேண்ட் வாங்க தான் போயிட்டுருக்கோம். ராஜும் பாப்பாவும் ரிஸ்பேண்ட் வாங்குறதுக்காக தான் போகிறாங்க. ஆக்சுவலாக வெளியில் இருக்கிற லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் நமக்கு தெரிஞ்சது உள்ளே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சைடில் ஒரு டோர் இருந்தது பார்த்தீங்களா, அந்த டோர் வழியாக உள்ளே போய் அதுக்கப்புறமா நம்ம வாங்கிட்டு வந்தோம். ஸோ ரிஸ்பேண்ட் போட்டாச்சு. நம்ம அடுத்து ரைடு போக வேண்டியதுதான். ஓ மை காட், இங்கே தான் அவங்க ரைட்லாம் போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் ரெஸ்ட் ரூம்லாம் போய் ரெடி ஆகிட்டோம். ஏன்னா இங்கே புரட்டில் திடீர்னு தலைகீழாக போகுது, திடீர்னு மேலே போகுது, திடீர்னு கீழே போகுது. ஸோ என்ன வேணாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு எல்லாருமே வந்து பக்காவாக ரெடி ஆகி போயிட்டுருக்கோம். இப்போ மேப் வந்து செக் பண்ணிட்டுருக்கோம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து கேண்டிமோனியம் அப்படிங்கிற ரைடு தான் போகிறோம். நாம் எப்போவுமே மேப்புக்கு ஆப்போசிட் சைடாக தான் போவோம். அது என்னன்னு தெரில, எப்போவுமே இதுதான் நடக்கும். ஸோ கேண்டிமோனியம் வந்து ஃபைன் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால வேறு ரைடு வந்துட்டோம். எனக்கு ரைட்லாம் ரொம்ப பயம், பட் ஸ்டில் போகணுன்னு ஆசைப்பட்டு போயிட்டுருக்கேன். என்ன மாதிரி அம்யூஸ்மெண்ட் ரைடுக்கு பயப்படுறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம போயிட்டுருக்க ரைட் பேர் வந்துட்டு ஸ்கை ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அது பாருங்கள் எப்படி மேலே கீழே போயிட்டுருக்கு. அண்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ரிவர் வேறு போகுது. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி பயப்படாமல் இருக்க முடியும். பாப்பா அந்த கூஸை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தா. அப்போ பார்த்தா அது வந்து கடிக்கிறதுக்கு ஓடி வந்தது. ஆக்சுவலாக இந்த மாதிரி நமக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அது வந்து இந்த ஸ்ப்ரிங் டைமில் பயங்கர ஃபிகரஸாக இருக்குமா, பயங்கரமாக கொத்துறதுக்கு ஓடி வரும். நம்மளோட பர்சனல் திங்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இங்கே இருக்கிற இந்த எல்லோ பாக்ஸில் வந்து வச்சுட்டு போகலாம். அண்ட் ராஜும் பாப்பாவும் தான் போனாங்க. இங்கே வந்தோடனே எனக்கு மைண்டு மாறிடுச்சு. அது மேலே ஏறுறது கீழே வரதெல்லாம் அந்த ஸ்பீடெல்லாம் பார்க்கும்போது அதனால நான் வரல, நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்க போய் ஏறி உட்காந்துட்டு அதை வந்து நல்லா லாக் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து எல்லாருக்குமே வந்துட்டு செக் பண்ணி கரெக்டாக ஃபிட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஸ்பெக்ஸ்லாம் போட முடியாது, அதை வந்து கழட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அவர் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா எல்லாருக்குமே வந்துட்டு செக் பண்ணிட்டு தான் வந்துட்டு இந்த ட்ரைவ் வந்து போகுது. பாப்பா வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டா கூட பயங்கர பயம். வந்து கை காட்டி பாய் கூட சொல்லவே இல்லை. அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு உட்காந்துருந்தா. ஏன்னா இது மாதிரி ஒரு ரைடு போகும்போது ஒரு வாட்டி பாப்பாவோட கிளாஸஸ் வந்து கீழே விழுந்துடுச்சு. அதுலேருந்து கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் அவளுக்கு. ஸோ ஸ்கை ரஷ் வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த மேலே தெரிகிற ரைடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே போயிட்டு மேலேருந்து வந்து சருன்னு அப்படியே கீழே விடுவாங்க. பயங்கர பயமாக இருக்கும். பட் இந்த ரைடு வந்துட்டு நம்ம போகலை இன்றைக்கி.
ரொம்ப வந்துட்டு அப் சைட் டவுன் சைட் போகிற ரைடுலாம் எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும். பட் இது வந்து ஓகே ஃபன்னாக இருக்கும். இது நான் இதுக்கு முன்னாடியும் போயிருக்கேன். அதனால் வந்து இது போகலாம் அப்படின்னு சொல்லி நான் தான் எல்லாரையும் கூட்டிகிட்டு போனேன். அவங்களாம் வந்து ரொம்ப த்ரில் ரைடு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை இதுவே த்ரில்லாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. பட் மற்றதை கம்பேர் பண்ணும்போது இந்த கீழே மேலே அந்த மாதிரி உருண்டெல்லாம் போக மாட்டோம். இந்த ஸ்விங் ரைடு வந்து ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான். ஒவ்வொரு ரைடும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒன்று வந்து இந்த எண்டில் இருக்குது, இன்னொன்று வந்து அந்த எண்டில் இருக்குது. ஸோ நம்ம இங்கே அங்கே நடந்ததில் வந்துட்டு இப்போ சொல்லப்போனால் நம்ம 2 ரைடு தான் போனோம். பட் நிறையா நடந்துட்டோம். அதனால் வந்து எல்லாருக்குமே பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே லன்ச் டைமும் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால வந்து நம்ம லன்ச் வந்துடலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வெளியில் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே வந்து ஃபுட் கோர்ட் இருந்தது. பட் நானும் பாப்பாவும் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்து வச்சுருந்தோம். இந்த சாக்லேட்டியர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போகணும். ஏன்னா அங்கே ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் இருக்குது அப்படின்றதையும் பார்த்து வச்சுருந்தோம். இந்த ட்ரிப்பில் வந்து நானும் பாப்பாவும் எங்கே நல்ல ஃபுட்டு கிடைக்கும், எதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்ததுனால இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு ராஜை நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக இது வந்துட்டு ஹெர்ஷி பார்க்கோட கிஃப்ட் ஷாப் தான் இது. இதுக்கு மேலே தான் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் கூட இருக்குது. நம்ம வந்து நேராக ரெஸ்டாரண்ட் போயிடலாம். இப்போதைக்கு நம்ம ஷாப்பிங்லாம் ஒன்றும் பண்ணல. பொதுவாக ஹெர்ஷி பார்க்கில் இருக்கிற க்ரௌடுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெஸ்டாரண்ட்லாம் வந்துட்டு ஃபுல்லாக தான் இருக்கணும். பட் நிறைய அங்கங்கே வந்து பார்த்தோம்னா ஃபுட் கோர்ட்டில் இருக்கிறனால மக்கள் வந்து நிறைய ஸ்ப்ளிட் ஆயிட்டாங்க. அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா வந்து டேபிள் புக் பண்ணிட்டு தான் வரணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து டேபிள் கிடைக்காது அப்படிங்கிறதுனால வந்து நிறைய பேர் வந்து ஃபுட் கோர்ட்டே வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நம்ம வந்து கண்டிப்பா இந்த ரெஸ்டாரண்ட் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா டேபிள் வந்துட்டு புக் பண்ணாம விட்டுட்டோம். இங்க வந்து பார்க்கும்போது லக்கிலி வந்துட்டு நமக்கு டேபிள் அவைலபிளா இருந்தது. நாம இன்னைக்கு இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப ஃபேமஸான ஃபெரிஸ் வீல் சாம்பிளர் அப்படிங்கிற மெனு தான் நம்ம ஆர்டர் பண்ண போறோம். இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒரு ஃபெரிஸ் வீல் மாதிரி இருக்கிற ஒரு செட்டப்ல வந்துட்டு நம்மளோட ஃபுட்டை டெலிவரி பண்ணுவாங்க. அண்ட் பாக்குறதுக்கே வந்து அவ்வளவு அழகா இருந்துச்சு. இதுல வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா வந்து மசரில்லா சீஸ் ஸ்டிக்ஸ் ஃப்ரை, அதுக்கப்புறமா வந்து சிக்கன் டெண்டர்ஸ், சிக்கன் விங்ஸ், அப்புறம் வந்து நேச்சோஸ், அந்த மாதிரியான ஐட்டம்லாம் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா ஒரு மசரில்லா சீஸ் ஸ்டிக்கை எடுத்து சாப்பிடும் போது உடனே வந்து அது ரொம்ப மெல்ட் ஆகி இருந்ததுனால அப்படியே வந்துட்டு தவறி கீழே விழுந்துடுச்சு. எதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் இவ்வளவு எஃபர்ட் போட்டு கஷ்டப்படுவானே அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பிளேட்டோட கீழே எடுத்து வச்சுக்கலாம். இது ஆக்சுவலா வந்து டீடாச் பிளேட் தான். ஸோ அப்படியே வந்து கீழே எடுத்து வச்சுட்டு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் ஃபுட் வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா, ரொம்ப வந்து ரிவ்யூஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் போது வந்துட்டு ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இருந்துச்சு. பட் இது வந்து நம்மளோட பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா இல்ல. ஃபுட் வந்து நல்லா இருந்துச்சு. பட் வந்துட்டு எக்ஸீட் த எக்ஸ்பெக்டேஷன் அப்படியான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த பிரெட்சல் பைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு யாருக்குமே பிடிக்கல. பொதுவா இது கொஞ்சம் சால்ட்டியா இருக்கும் அப்படிங்கறதுனால வந்துட்டு யாருமே அவ்வளவா விரும்பி சாப்பிடுறது கிடையாது. பட் வந்து நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு ஓகே மறுபடியும் நம்ம பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு அண்ட் கீழே வந்து இன்னொரு வாட்டி வந்து கிஃப்ட் ஷாப் எல்லாம் ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பார்க் போனோம். சொல்ல போனா எந்த இடமுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து எம்டியாவே இல்ல. அட்லீஸ்ட் வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்நாக் கடை, இல்ல வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் கடை, இல்ல வேற ஏதாவது ஒரு குட்டியா இந்த மாதிரி ஒரு பால் செட்டப் பிளே அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அண்ட் வந்து கிட்ஸை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த கேரக்டர்ஸ் வந்து இந்த தியேட்டர்ல நின்று பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. போய் வந்துட்டு நம்ம போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். பாப்பாவும் ராஜும் வந்துட்டு அவங்க வேற பக்கம் போயிட்டாங்க அப்படிங்கறதுனால வந்து நான் மட்டும்தான் நின்றுட்டு இருந்தேன். இருக்கிற முக்காவாசி ரைடு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மேல போது பயங்கரமா அப்படியே சுத்தி விடுறாங்க, திருப்பி கீழே வருது, திருப்பி ஒரு பக்கம் சுத்தி விடுறாங்க. என்ன அப்படின்னா வந்து ஒரு வாட்டி ரைட்ல சுத்துறாங்க, ஒரு வாட்டி லெஃப்ட்ல சுத்துறாங்க. சோ நம்ம தலை ஃபுல்லா சுத்தி தான் நம்ம கீழே வரணும் போல் இருக்கு. இந்த ரைடு எல்லாம் பாக்குறதுக்கே வந்து எனக்கு தலை சுத்திடுச்சு. அதனால நான் கண்டிப்பா வரவே வரல, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னொன்னு சில பல மெடிக்கல் கண்டிஷன்ஸ் கூட எனக்கு இருந்ததுனால வந்து எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பெரிய ரைடு எல்லாம் வந்துட்டு போகவே இல்லை.
ரொம்ப நேரம் வெளியில சுத்திட்டு இருந்தனால ஓகே இண்டோர்ல ஏதோ இங்க நடக்குது போல, இது உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உள்ள நிறையவே கிரௌட் இருந்துச்சு. அண்ட் நம்ம வந்து ப்ரையாரிட்டி ஃபாஸ்ட் ட்ராக் வச்சிருந்ததுனால நமக்கு வந்து செப்பரேட் லைன் இருந்துச்சு. அதுல வந்து நின்னோம். அதுலயுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி ஒரு 10 பேர் வந்துட்டு நின்னுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு வண்டியில வந்துட்டு நம்ம போவோம். உள்ள வந்துட்டு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அதுல ஷூட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நல்லா ஃபன்னா இருந்துச்சு இந்த கேம். ஒருத்தரா வந்துட்டு ஒரு வண்டியில வந்து ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி உட்காந்து 4 பேர் உட்கார முடியும். அந்த மாதிரி போயிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. கரெக்டா அந்த லேசர் லைட் வந்து அந்த பாயிண்ட்ல ஹிட் பண்ணா நமக்கு வந்து பாயிண்ட் வரும். அதுக்கப்புறமா இந்த ஃபேரன் ஹைட், அப்பா இதுதான் வந்து பாக்குறதுக்கே தலை சுத்திடுச்சு அப்படின்னு சொல்லணும். இங்க பாருங்க மேல வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா ஏறுது. பாப்பா எல்லாம் பாக்குறதுக்கே வந்துட்டு பயந்துட்டா. மேல போகும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மெதுவா போயிட்டே இருந்தது. கீழே வந்து சர்ன்னு விட்டுட்டாங்க. அது பாக்குறதுக்கே வந்து பயமா இருந்துச்சு. பாப்பா வந்துட்டு ஃபர்ஸ்ட் போகல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்க ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு அவளை வந்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. போயிட்டு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப பயந்து போய் வந்துட்டா. ஐயோ இனிமே அவளை வந்து போஸ்ட் பண்ணி எல்லாம் கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். எல்லாரும் பார்த்தா வந்து பயங்கரமா கத்துறாங்க, சிரிக்கிற சத்தம் எல்லாம் கேக்குது. இவங்க பயத்துல கத்துறாங்களா இல்ல வந்துட்டு ஹாப்பினஸ்ல கத்துறாங்களா அப்படின்ட்டு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு மேல ஏதோ போட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க போல, ஏதோ ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு வரும்போது அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க மாட்டேன் அப்படின்ட்டா பாப்பா. ஏன்னா அவ அந்த போட்டோல வந்துட்டு ரொம்ப வந்து பயந்து போய் இருந்தா. அப்படியே அந்த ரைடு முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருந்தா ஃபனல் கேக் இருந்து. எனக்கு இந்த ஃபனல் கேக் வந்து ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே ஃபுட் ட்ரக்லயோ இல்ல ஏதாவது ஒரு கார்னிவல் வச்சாங்க அப்படின்னாலும் நானும் பாப்பாவும் கண்டிப்பா வந்துட்டு இந்த ஃபனல் கேக் வாங்கி சாப்பிடுவோம். நல்லா அந்த கேக் மேல வந்துட்டு பார்த்தோம்னா அப்படியே பவுடர் சுகர் போட்டு தருவாங்க. சூப்பரா இருக்கும். அண்ட் நல்லா சுட சுட வேற தருவாங்க. இன்னைக்குன்னு பார்த்து நான் ஒரு ஆளா தான் சாப்பிட்டேன். பாப்பாவும் வேணான்ட்டா, ராஜும் வேணான்ட்டா. சரி போங்க இது நல்லா டேஸ்டா இருக்கு நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. அடுத்து வந்து இந்த மோனோ ரயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய கூட்டம் இருந்தது. அண்ட் இங்க வந்து ஃபாஸ்ட் ட்ராக் அக்செப்ட் பண்ண மாட்டாங்களாமா. எவ்வளவோ ஃபன் ரைட்ஸ் எல்லாம் இருக்கு. நாங்க வந்து இந்த ரைட்ல வரமாட்டோம், நீ வேணும்னா போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நான் இந்த ரைட்ல போறேன், அந்த ரைட்ல என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் இந்த ரைட்ல போனேன். ட்ரெயின்ல ஏறியாச்சு. நல்ல ஜன்னல் ஓரத்துல உட்காந்துட்டு வசதி. சீட்ஸ் எல்லாம் ஃபுல்லான உடனே சிக்னல் கொடுக்கவும் ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ரொம்ப சூப்பரா வந்துட்டு நம்ம இந்த ஹெர்ஷி பார்க் ஃபுல்லாவே வந்துட்டு பார்க்க போறோம். இன்னும் செம்ம கிரௌட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து நம்மளே வந்து 1 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஏற முடிஞ்சுது. ட்ரெயின் ஃபுல்லா வந்து குட்டி குட்டியான ஹிஸ்டரி எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ கேட்கறதுக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த பார்க்குக்குள்ள வந்து ஏகப்பட்ட ரைடு இருந்தாலுமே வந்து ஸ்கை ரஷ் தான் வந்து பீப்புளோட ஃபேவரட் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒன்றும் பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு வந்தது. இந்த மோனோ ரயில் வந்துட்டு பார்க் மட்டும் பாக்குறது இல்லாம சிட்டிக்கு வெளியிலயுமே கூட வந்தது. பட் வந்து எந்த வகையிலயும் டிஸ்டர்ப் பண்ணாம அந்த ட்ராக் போட்டிருந்தாங்க. கீழே கூட ஒரு ட்ரெயின் போயிட்டு இருந்தது. அண்ட் ரோடுக்கு மேலேயும் நம்ம ட்ரெயின் வந்து போயிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பரா வந்து டிசைன் பண்ணி பண்ணியிருந்தாங்க. இது வந்துட்டு ஹெர்ஷி ஸ்கூல். ஸோ இங்கேயுமே வந்துட்டு நம்ம ஹெர்ஷி ஸ்கூல், ஹெர்ஷி ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டு தான் வந்தோம். ஸோ அந்த ஹிஸ்டரி எல்லாம் அப்பப்போ வந்து குட்டி குட்டியா சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. நம்ம பாக்குற எல்லோ கலர்ல சிலிண்டரிக்கல் ஷேப்ல இருக்கிற இங்க தான் வந்துட்டு கோகோ பீன்ஸ் எல்லாம் வந்துட்டு சேவ் பண்ணி வைக்கிறாங்களாமா. அதுவும் வந்துட்டு பார்த்தோம்னா பல மில்லியன் டன் கணக்குல இங்க இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்துட்டு திடீர்னு வந்து ஸ்டாக் எல்லாம் இல்ல அப்படின்னா வந்து அவங்களால ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால வந்து வேரியஸ் பார்ட்ஸ்ல வேர்ல்டுல இருந்து வந்து கலெக்ட் பண்ணி இங்க எப்பவுமே வந்து ஸ்டாக் வச்சிருப்பாங்களாம். ஹெர்ஷி பார்க், ஹெர்ஷி சிட்டி அண்ட் ஹெர்ஷி ஜூ எல்லாமே கூட பார்த்தோம். ஜூல வந்து அனிமல்ஸ் எல்லாம் கீழே கூட போயிட்டு இருந்தது. பட் வந்து இது அவ்வளவு கிளியரா கேப்சர் ஆயிருக்கா அப்படின்றது தெரியல. நான் வந்துட்டு ட்ரெயின் ரைடு முடிச்சுட்டு எங்க இருக்கீங்க அப்படின்னு செக் பண்ணும்போது இந்த ரைடு பேர் வந்துட்டு ஜாலி ரேஞ்சர், இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ தேடி கண்டுபிடிச்சு வந்தாச்சு. இதுவுமே வந்து புரட்டி எடுத்துட்டு இருந்தது.
இந்த ரைடு முடிச்ச உடனே வைல்டு கேட் ரிவெஞ்ச் தான் போகணும்னு சொல்லிட்டு பாப்பா ஒத்த காலம் நின்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டோம். எனக்கு என்னடா அப்படின்னா வந்து அது ரொம்ப பெரிய ரைடாச்சு, இவன் ஏன் வந்துட்டு பயப்படாம இதுக்கு வந்து போறேன்னு சொல்றாளே அப்படின்னு பார்த்தா அவளுக்கு வந்து அது பெரிய ரைடுன்னே தெரியல போல. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ரொம்ப பயந்து போய் வந்தா. என்னன்னு கேட்டா இது ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா. ஆக்சுவலா ஹெர்ஷிஸ் பார்க்கோட எம்ப்ளாயிஸ்க்காக தான் இந்த பார்க் ஓபன் பண்ணாங்க இனிஷியலி. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா வந்து இது பப்ளிக்காக ஓபன் பண்ணிட்டாங்க. நம்மளோட ட்ரிப் வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு சண்டே 6 மணிக்கு முடிச்சுட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். சரி, கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இன்னொரு மில்க் ஷேக் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மறுபடியும் வாங்கி மில்க் ஷேக் குடிச்சாங்க. அப்படியே மீதியை வந்து கார்ல எடுத்துட்டு வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோல எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.